ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஹெல்த்தியான பூண்டு சட்னி தான் செய்ய போகிறோம். டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க அதை ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி 2 பேருக்கு தேவையான சட்னி செய்ய போகிறோம். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இதை அப்படியே ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. நான் ஒரு முழு பூண்டுவை தோல் உரித்து வச்சுருக்கேன். கடாயில் தேவையான எண்ணெய் சேர்த்துட்டு பூண்டு, 4 காஞ்ச மிளகா, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா நிறம் மாறி வரணும். இதுக்கு அவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ஸ். இதுக்கு சிம்பிளான சட்னி தான், ஆனால் ஹெல்த்தியான சட்னி. இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்து நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இதுக்கு ஒரு சிம்பிளான தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. ஹெல்த்தியான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மெதுன்னு தோசையோட சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணுங்கள்.